தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மாமல்லபுரம் பூஞ்சேரியில் தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. விழா மேடைக்கு வந்த விஜயை பார்த்ததும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆரவாரம் எழுப்பினர். அண்ணா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது பின்னால் நின்றவர்கள் இளைஞர்கள்தான் என்றும் அந்த இளைஞர்களால் தான் 1967 மற்றும் 1977 2 தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இவ்வாறு கூறினார். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி, ஒரு அடிப்படை பலமே அதுதான். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துற ஒரு வேலையை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட், அது என்னன்னா, அதுதான் எனக்கும் புரியல. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. கபடதாரிகள் அனைவரையும், இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். கெட் அவுட் கையெழுத்து இயக்க பேனரில் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக விமர்சிக்கும் வகையிலான வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. தமிழக வெற்றிக் கழகத்தின் கெட் அவுட் இயக்க பேனரில் கையெழுத்திட ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் மறுத்துவிட்டார். விழா மேடை அருகே வைக்கப்பட்டிருந்த பேனரில் தாவேகா தலைவர் விஜயை தொடர்ந்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கையெழுத்திட்டனர். விஜயின் அருகே நின்றிருந்த பிரசாந்த் கிஷோர் பேனரில் கையெழுத்திடாமல் விலகி நின்றார். கையெழுத்து இயக்க பேனரில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.